நேயர்களே, தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய தாக்குதல்கள், இதனை தாண்டி ஒரு போர்க்கால நடவடிக்கைகளுடைய முடிவுகள் எப்படி இருக்கும்? அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய நிலைப்பாடுகள் என்ன? ஈரானுடைய நிலைப்பாடு என்ன? இதனுடைய முடிவு எப்படி இருக்கும்? It's not with you, the brave people of Iran, whom we respect and admire. பொதுவாக சில பெரும்பாலான காணொளிகளில் தாக்குதல்கள் குறித்த அதிக செய்திகள் வந்திருப்பது பெரும்பான்மும் ஈரானுடைய கைகள் இந்த போரில் ஓங்கியிருப்பதை நாம் தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலுடைய தாக்குதலும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் கூட பல இடங்களில் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நேற்றைக்கு பெரும்பான்மையாக சில சேனல்களில் ஈரானிலிருந்து தெஹ்ரானிலிருந்து மக்கள் வெளியேறினார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டதாகவும், உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கு இல்லை என்றும் தகவல்கள் தற்போது உறுதி செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. லண்டனிலிருந்து வெளியாகிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, அதில் ஈரானிடத்தில் மிசைல் பலம் மட்டும்தான் இருக்கிறது, அவர்களிடத்தில் எந்த பலமும் இல்லை என்றும் கூட சிலர் தகவல்களை பரப்பி வருகிறார்கள். உண்மையிலேயே பார்க்க போனால் இராணுவ நிலைப்பாட்டில் இஸ்ரேல் மிகப்பெரிய வல்லாதிக்க சக்தி என்பதிலும், அவர்களுக்கு அடிப்படையான ஊன்றுகோலாக அமெரிக்கா எல்லா நிலைகளிலும் ஆதரவு கொடுத்து வருவது உள்ளங்கையில் நெல்லிக்கனிக்கு ஒப்பானது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்று சொல்வதை போன்று அதில் எந்த மாற்றமும் இல்லை. அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனக்கு மிகப்பெரிய சர்வாதிகார தலைமைக்கு உத்தரவிடுவதற்கு, அச்சுறுத்துவதற்கு இஸ்ரேலை அவர்கள் அங்கே நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது சில தாக்குதல் விவகாரங்களை சொல்லிவிட்டு இந்த அரசியல் பகுதியினுடைய 50வது சதவீதமாக, அதாவது பிற்பகுதியில் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 300 நிலைகளை நேற்று விடியற்காலம் திங்கட்கிழமை தாக்குதலை நடத்தினார்கள். அதில் இதுவரை நடத்திய ஆயிரக்கணக்கான நிலை தாக்குதல் கடந்த 72 மணி நேரத்தில் 2 நாடுகளும் தாக்கி கொண்டது. 200க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் இறந்து போயிருக்கிறார்கள். அதை போன்று 500க்கும் மேற்பட்டவர்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள், இந்த கணக்கில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். எப்படியோ பெரும் அளவில், சிறிய அளவில், மத்திய தர அளவில் ஈரானில், டெஹ்ரானில், அதை சுற்றிய பல பகுதிகளிலும் காயம்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஈரான் 280 என்று அறிவிக்கின்றது. ஆனால் எந்த ஒரு தகவலையும் அறிவிக்காமல் மையப்படுத்தி அந்த நாட்டு ஊடகங்களுக்கு பெரும் தடை ஏற்படுத்தி இருக்கிற இஸ்ரேலுடைய விவகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவர்களுடைய அஃபீஷியல் வெளிப்புறமாக அவர்கள் அனுப்பப்பட்ட டிஸ்க்ளோஸ்ட் 26 பேர் மட்டுமே இதுவரை இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும், அதில் ஒரு 0 அதற்கு மேலும் சேர்த்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மையான நிலையாக இருக்கிறதும் சர்வதேச போரியல் ஆர்வலர்களின், ஆய்வாளர்களின் கருத்து கணிப்பாக இருக்கிறது. நேற்று ஈரான், இஸ்ரேல் 2 நாடுகளும் மாறி மாறி நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுடைய அறிவிப்பின்படி 8க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். 220 பேர் ஈரானில் மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள், சாதாரண மக்கள் இறந்து போனதாகவும் நேற்று திங்கட்கிழமை ஈரான் அறிவிப்பு செய்கிறது. பொதுவாக ஈரானுடைய மாஷாத் ஏர்ஃபோர்ஸ் மிக முக்கியமான டார்கெட்டுக்கு உள்ளானதாகவும் நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது ஈரானுடைய நியூ வேவ் மிசைலுடைய அட்டாக்கின் மூலமாக 2வது செய்தியில் இஸ்ரேலுடைய டிக்கவ், ஹைஃபா, ஃபித்தவ், பென்னை பெரக் போன்ற பல இடங்கள் மிக முக்கியமாக கடும் தாக்குதலுக்கு உள்ளாகிறது.
கடும் அழிவை சந்தித்தது. ரியூட்டனுடைய செய்திகளின் அடிப்படையில் இந்த ஏர்கிராஃப்ட் நிமிட்ஸ் அமெரிக்கா தனது அதாவது கடல் படைகளை இன்டர்நேஷனல் லெவல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்திகளை ரியூட்டர் வெளியாகி இருக்கிறது. தற்போது இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கிரைஸாக மாறி இருக்கிறது என்பதில் உண்மையும் இருக்கிறது. அமெரிக்கா ஜூன் 16 அமெரிக்க நிலைகளின் அருகில் ஈரான் தாக்கியது. அதை ரொம்ப முக்கியமாகவும் நாம் அது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய சிராய்ப்புகளோன தாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நிலைகளின் பக்கத்தில் ஈரானுடைய மிசைல் வேண்டுமென்றே டெலிபரேட்டா தாக்கினார்களா என்று தெரியவில்லை. தாக்குதல் நடந்திருக்கிறது. அமெரிக்கா கன்சிடர்ட் வாஸ் டார்கெட். ஜூன் 15 16 பின்பு இந்த நிகழ்வுகளையும் நேற்று முன்தினம் நடந்ததாகவும் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கிறோம். இதுக்கு இடையில துருக்கியினுடைய எர்டோகன் புட்டினோடு இந்த பிரச்சனைகளை குறித்து மிக தீவிர ஆலோசனை ஒன்று நடத்தியிருப்பதாகவும் கூட செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய கணக்கின்படி, பெஞ்சமின் நெதன்யாகுடைய கணக்கின்படி ஆயிரக்கணக்கான இன்னும் மிசைல்கள் ஈரானில் இருப்பதாக, ஈரானுடைய ஆர்சனல் ஆயுத குவியல்கள் மத்தியிலே பலதரப்பட்ட மிசைல்கள் இருக்கிறது. நான் நேற்று சொன்னேன், அல்லது ஹஜ் கசாம் போன்றவர்கள், அதே போன்று கதர் போன்றவை, அதே போன்று ஷேக் ஷாஹின் 3, பாவா, இன்னும் நிறைய மிசைல்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன். அவ்வளவும் அங்கே அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒவ்வொன்றும் துல்லியமாக தாக்கக்கூடியவை, ஒவ்வொன்றும் ஒன்றை விட வித்தியாசமானவை. இது மிக முக்கியமாக ஒரு சமநிலையான 10 மாடி கட்டடங்களை அடித்து நாசம் செய்கிறது என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்று காலை ஒரு தகவலில் 90% இஸ்ரேல் வீசப்பட்டது அவர்களால் வீழ்த்தப்பட்டாலும் 10% தான் இந்த நாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னாலும் நமக்கு ஒரு கற்பனை என்னவென்றால், அடுத்த கட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட 500க்கும் மேற்பட்ட அப்படி என்று ஒரு பெரிய லார்ஜ் பொட்டன்ஷியல் வேல்யூமா தாக்குதல் நடத்தினால் ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அழிவுக்கு உள்ளாகிவிடும் என்பதையும் தற்போது நடந்த இந்த 72 மணி நேர தாக்குதலின் மூலம், ஈரானுடைய தாக்குதலின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது சனிக்கிழமை காலையிலிருந்து இன்று செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நடந்த சம்பவங்களைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை போன்று நாள் ஒன்றுக்கு 50 பலிஸ்டிக்ஸை தாக்குவதாக அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கணக்கு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ரகசிய கூடாரங்களில் அடிமட்ட ஆழத்திற்கு ஒரு ஊரை போன்று திரட்டியிருப்பதாக வீடியோக்கள் வெளியாகிய நிலையில் இவர்கள் இஸ்ரேல் என்ன சொல்கிறது, நாள் ஒன்றுக்கு 50 தான், அவர்களில் அதற்கு மேல் காலியாகிவிடும். இவருடைய கணக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்றால், எப்போது காலியாகும், நாம் எப்படி நிம்மதியாக இருப்போம் என்ற ஒரு கணக்கில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதை போன்று இன்னும் 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். ஒவ்வொரு மிசைலும் நீண்ட தூர லாங் ரேஞ்சஸ் 1750 2000, ஆனால் அதற்கு மேலும் சில துல்லியமாக இருக்கும் என்றும் சர்வதேச போரியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. தற்போது இஸ்ரேல் நாங்கள் தாக்கியதால் தான் 50 மிசைல் இஸ்ரேல் தாக்கியதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும், இஸ்ரேல் மிசைல் தாக்குதலை நாங்கள் நிறுத்துவதென்றால் இஸ்ரேல் முதலில் நிறுத்தப்பட வேண்டும். அமெரிக்காவினுடைய அந்த சீஸ்ஃபயருக்கான வேண்டுகோளை நாம் நிராகரித்தது என்று சொன்னோம். தற்போதும் அதே நிலைதான் ஈரானை பொறுத்தவரை தொடர்கிறது. எங்களுடைய தாக்குதலை ஈரான் வெகுவாக குறைத்துள்ளதாக பெருமை சொல்கிறது. யார் பெருமைப்படுகிறா? இஸ்ரேல். அதற்கு அந்த பெருமைக்கான காரணத்தை இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய ஆர்சனல்ல அவர்களுடைய அந்த ஸ்டாக் குறைஞ்சதின் விளைவாக இதுவரைக்கும் ஒரு 500 அல்லது ஒரு 200 300 தான் அவர்கள் தாக்கி இருப்பார்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் 50 அடிப்பதால் 50 தாக்குவதால் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது, சரக்கு கையில் இல்லை என்று இவர்களாக ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் நேற்றைக்கு ஈரான் சில்லிங் வார்னிங், மிக கடூரமான வார்னிங் டு இஸ்ரேல் ஆன்கோயிங் வார், தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போரை பற்றி மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஈரான் இஸ்ரேலுக்கு வெளியிட்டிருக்கிறது.
இஸ்ரேல் நிறுத்தும் வரை நாங்கள் போரை நிறுத்தப் போவதாக அல்ல, அதுவரை சமாதானமும் எங்களுக்கு இல்லை. இஸ்ரேல் ஆயுதத்தை மௌனியாக்கி அவர்கள் ஓய்ந்து படுத்த பின்புதான் நாங்களும் நிறுத்துவதை பற்றி ஏசியிருப்போம். ஐஆர்ஜிசியினுடைய சீஃப் முகம்மது பாக்ஃபோர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சுலைமான் கசீமுடைய மரணத்திற்கு பின்பு, கசீம் சுலைமான் சலமியுடைய மரணத்திற்கு பின்பு உடனடியாக உச்சபட்ச தலைவர் அலி கொமினி ஐஆர்ஜிசியினுடைய தலைமை பொறுப்பிலும், முப்படைகளுக்கான தலைமை பொறுப்பிலும், இன்டெலிஜென்ஸுக்கான தலைமை பொறுப்பிலும் அவர்கள் ஆட்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்த தகவலும் நமக்கு வந்திருக்கிறது. ஜூன் 16 இஸ்ரேலுடைய தாக்குதலை குறித்து தொடர்ந்து தாக்கும் நியூலி அப்பாயிண்டட் ஐஆர்ஜிசி சீஃப் த கீ இஸ்ரேல் ஏரியாஸ் ஹேஸ் பீன் ஹிட் ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ் என்ற ஒரு செய்தியும் உருவாகி இருக்கிறார். அதாவது புதிய ஐஆர்ஜிசியினுடைய ஹுசைன் சலமியினுடைய மரணத்திற்கு பின்பு, அசாசினேஷனுக்கு பின்பு அவர் பதவியேற்றவுடன் புதிய பழிவாங்கும் நடவடிக்கைகளை ஐஆர்ஜிசி இஸ்ரேலின் பல பகுதிகளில் தரமான தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் கூட சர்வதேச செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இதை நான் வாசித்து காட்டுகிறேன் என்று சொன்னால், இப்படித்தான் செய்திகள் வந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சுயாதீனமாக எனது உள்ளத்தில் உள்ளதை விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நான் சொல்லவில்லை. மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய வான் பரப்பு முழுவதையும் நாங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டோம். பொய்யர்களாகத்தான் அவர்கள் அதிகமான கதையை சொல்கிறார்கள் என்று புரியவில்லை. இல்லது குழப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்களா, பொய் சொல்கிறார்களா? ஏனென்று சொன்னால், ஈரானுடைய வான்மண்டலம் முழுவதுமாக கையிலே எடுத்து விட்டோம், எல்லாவற்றையும் நாங்கள் மக்களை வெளியேற சொல்லிவிட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மற்றொரு பக்கம், மற்றொரு செய்தியில் மேற்குலகத்தோடு திரைமறைவுக்கு பின்பு இந்த போரை நிறுத்துவதற்கு பல நாடுகளை கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு நாம் ஒரு காணொளியில் உதவி தேவை, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பல நாடுகளில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இன்னும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்தோம். நேற்று மாலை கிடைத்த தகவலில் அவர்கள் பல நாடுகளில் கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள், எங்களோடு சமாதானத்திற்கான நடவடிக்கைகளை நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிலையில்தான் ஜம்பம் பேசுவதை போன்று ஈரானுடைய வான்பரப்பை தாங்கள் கையில் எடுத்து விட்டதாகவும், இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் முடித்து விடுவோம் என்று அவர் பேசுகிறார். அவர் எங்கிருந்து பேசுகிறார்? கிரீஸிலிருந்து பேசுகிறாரா, சைப்ரஸிலிருந்து பேசுகிறாரா தெரியவில்லை. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அவர் எங்கிருந்து பேசுவதை போன்று தயாரிக்கலாம். அதில் உண்மைத்தன்மை குறித்து அக்யூரசி என்னங்கிறது பற்றி நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஈரான் ஏர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறது என்றால், இவர் சொன்ன பிறகு நூற்றுக்கணக்கான மிசைல்ஸினுடைய தாக்குதல் ஈரானுடைய டெல் அவீவ் அழிவை சந்தித்திருக்கிறது. இன்று காலை கூட நாம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பார்க்கின்ற போது சேட்டலைட் இமேஜி செய்மதியினுடைய படத்தகவல்களை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. சின்ன காசாவாக அல்லது சமநிலை காசாவாக டெல் அவீவினுடைய, நான் நேற்று சொன்ன பைத்தியாம் போன்ற பகுதி, ரெஹோவாத் மற்றும் பல பகுதிகள், ஹைஃபா போன்ற பகுதிகள் உருக்குலைந்திருக்கிறது. அந்த உருக்குலைந்தில் இராணுவ தளங்கள், இராணுவ நிலைகளை, மேனுஃபேக்சரிங் ஹப், பொதுமக்கள் வாழும் இடங்கள் இன்று காலை பற்றி எரிகிற காட்சி அதிகாலையிலே வீடியோ காணொலிகளாக வெளியானதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கிடையில் தெஹ்ரானுடைய ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோலை பண்ணிட்டோம்னு சொன்ன பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாகு பின்பு கீழே அவர் சொல்கிறார், எங்களுடைய இலக்கு 3. ஒன்று நியூக்ளியர், இதை அழிப்பது. அடுத்து 2வது சொல்லுகிறார் மிசைல் த்ரெட்ஸ். அப்ப மிசைலின் மூலம் அவருக்கு எந்த அளவுக்கு அச்சம் இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது என்பதை அவரே தெரியாமல் சொல்கிறார். எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதனும் பொய் சொல்லி கொண்டே இருக்க முடியாது. அவனை அறியாமல் உண்மைகள் தானே ஆக வேண்டும். திட்டமிட்டு ஒருவன் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் உண்மை பொய் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியாது, உண்மை வந்துடும். அப்படித்தான் நெத்தன்யாகு நியூக்ளியர் த்ரெட்ஸை நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம், எங்களுடைய குறி 1. 2வது குறி மிசைல் த்ரெட்ஸ். அப்படி என்றால் மிசைலின் மூலமாக கடுமையாக பாடுகளை இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவரது விவகாரத்தை உறுதிப்படுத்துவதாக, அந்த குற்ற நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். 3வதாக டிஸ்மேண்டல் ஆர் த டெரரிசம் ஃப்ரம் த டெரிட்டரி.
இந்த பகுதியிலிருந்து முழுமையாக டிஸ்மேண்டல் செய்யப்பட போகிறார். முதலிலே டெரரிசத்தை அழிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ராஜ்யத்தில் கசாவில் நீங்கள் செய்கிற டெரரிசத்தை, பயங்கரவாதத்தை அழித்துவிட்டு பின்பு ஈரானுடைய டெரரிசத்தை, ஈரானுடைய பிராக்சிகளின் டெரரிசத்தை பேச வேண்டும். அதுதான் உண்மை. மிக முக்கியமாக அவர் சொல்கிறார், நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்தீர்கள். அடுத்து அவர் சொல்றார், பெண்களை கொலை செய்தீர்கள். அதைத்தானே நீ செய்து கொண்டிருந்தாய் இத்தனை வருஷமாக. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரபுகளை எல்லாம் இன்றைக்கு நாம் கேட்க முடியாது. இப்பொழுது எந்த நாட்டில் பெண் பிள்ளைகள், குழந்தைகள், அது இஸ்ரேலாக இருந்தாலும், எகிப்டாக இருந்தாலும், காசாவாக இருந்தாலும், சிரியாவாக இருந்தாலும், ஈரானாக இருந்தாலும், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்படுவது பாவமான பெரும் குற்றமாகும். இது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு நடந்திருக்கிறதால் அவன் கொதிக்கின்றான். இதைத்தான் 60,000க்கும் மேற்பட்ட பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்கிற போது இந்த உலகம் காணாமல் போனது வேறு, அவனோடு பயணிக்கிற அரபுகள் இருக்கிறார்களே இவர்கள் காணானது உலகம் தோண்டி அழியும் காலம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஜெனோசைட். ஆர்மேனியன் படுகொலை இந்த படுகொலைக்கெல்லாம் மேலான படுகொலை இதுதான் இருக்க முடியும். அதிலும் சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகள் இதில் பாராமுகமாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த படுகொலைக்கு ஆயுதங்களை அமெரிக்கா கொடுத்து வந்த நேரத்திலும் 4 டிரில்லியன்களை கொடுத்தார்களே, இதை போன்றதொரு படுகொலை இஸ்ரேல் செய்வதை தாண்டி 500,000 கோடி மடங்கு கொடூரமானது. அதை உலக மக்கள் புரிந்துதான் இருக்கிறார்கள். அடுத்து இவர் சொல்கிறார், தெஹ்ரான் மக்களை, யாரு, நெதன்யாகு, நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நாம் இந்த அலசல் பகுதிக்கு வந்துடுவோம். முதல் 16 நிமிடம் நிலைகளை சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய தரப்போகிறேன். இந்த தெஹ்ரான் மக்களை வெளியேறுங்கள் என்று இவர் சொல்வதற்கு முன்பு உண்மையிலேயே நடுநிலையான சில மேற்கத்திய காணொலிகள்ல நாங்க பார்க்கிற போது 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வடக்கு மற்றும் இஸ்ரேல், டெல் அவீவ், ஹைஃபா, இன்னும் அதை சுற்றிய மிக முக்கியமாக சபர்பன் ரீஜன்ஸ்ல இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மேக்பீப் அவர்களும் கூட ஒரு இரவு 5 முறை ஓடிக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார். மைக் ஹொக்கபி அவருடைய கருத்தை நாம் பதிவு செய்கிறோம். யாரும் தூங்கவில்லை, நேற்று கிடைத்த தாக்குதல்ல பங்கர்களும் தாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் வருகிறது. ஒரு லெவலுக்கு மேல் ஈரான் தற்போது தனது ஃபத்துவாக்களை மாற்றி வருகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆகவே தனது நாட்டின் 40 லட்சம் மக்களை பாதுகாக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது 1 மில்லியன் மக்களை கூட 40 லட்சம் என்றால் 4 மில்லியன் தான் அவர்கள் பாதுகாப்பில்லை சூழ்நிலையில நாம் என்ன சொல்றோம், 1 மில்லியன் மக்களை பாதுகாக்க முடியாத நீங்கள் குறிப்பாக எப்படி 1 மில்லியன் நாட்டு மக்களை பாதுகாக்காமல் 4 மில்லியன் மக்கள் அதிகப்பரமாக உலகத்திலிருந்து செய்திகளை காக்க முடியாத நீங்கள் தெஹ்ரானில் இருக்கிற மக்களை எவாக்குவேட் செய்வதற்கான அறிக்கை விட்டீர்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஒன்று. இரண்டாவது, தெஹ்ரான் என்பது நீங்கள் நினைப்பதை போன்று காசா அல்ல. நல்ல கவனிங்க, அது மிக பரந்த நிலப்பரப்புகளை கொண்டது ஈரான். அது மலைகள், காடுகள், ஆறுகள், ஏரிகள். உலகத்திலே மிக பெரிய நாடு மட்டுமல்ல, உலகின் முதல் நாடு என்பதும் அது கலாச்சார பெருமைக்குரியது. அந்த நாட்டில் காசாவை போன்ற ஒரு 40 சதுர கிலோமீட்டர் அல்ல, 22,250 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் இஸ்ரேல் போன்றது அல்ல. அது அமெரிக்காவை போன்றது ஒரு பெரும் நிலப்பரப்புகளை கொண்ட நாடு. அங்கே மக்கள் பாதுகாப்பாக எங்க வேண்டாலும் செல்லலாம். ஆகவே நீங்கள் நினைப்பதை போன்று எவாக்குவேட் செய்து ஒரு சிறிய பகுதிக்குள் கசாவை மக்களை அடித்து துன்புறுத்தியதை போன்ற நிலை தயவு செய்து இஸ்ரேலை அவர் நினைத்தார் என்றால் அவர் அதில் வெற்றி காண முடியாது. அப்படி என்றால் அவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், தனதுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த தவறான எண்ணங்களை சொந்த சமூகத்தில் இருந்து நீக்குவதற்கு அவர் பாடுபடுவதால் இந்த மாதிரியான விடயங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்று காலை வந்த செய்தியிலே, இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் செவ்வாய்க்கிழமை ஏராளமான பேர் எரிந்திருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலிலும் சார்ந்து காணொலிகளுக்கு கடும் தடையை அவர் அதிகரித்திருக்கிறார். நேரடியான ஒளிபரப்புக்கு இஸ்ரேலில் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை போன்று
செல்போனில் மூலமாக எந்த ஒரு தகவலும் வெளியே செல்லக்கூடாது என்று அவர்கள் ரெஸ்டோர் கண்டெயின் செஞ்சிருக்கிறார்கள். ஆகவேதான் 26+8 34 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மரணம் 340க்கு மேல் 400 இருக்கலாம். ஏனென்றால் நூற்றுக்கணக்கில் 2000 1700க்கு மேற்பட்ட டன்னேஜ் கொண்டதை தாக்குற போது ஒரு மிசைலுக்கு ஒருத்தர் என்று பார்த்தாலும் இன்றைக்கு 300 மேல் 400 மேல் வீசப்பட்டதில் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யுங்கள். அல்லது 400ல் 200 இறந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் 26 என்று கதை கட்டி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று. இரண்டாவது, அவர் அவருடைய நாட்டினுடைய இராணுவத்திற்கு பாராட்டுகளை வேறு தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எதிரிகளை வெற்றி பெற்றுள்ளோம் என்று சொல்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்கிற போது குண்டுகள் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. குண்டுகள் அல்ல, மிசைல்ஸ் வீசப்பட்டு கொண்டே இருக்கிறது. டூயிங் அமேசிங் ஜாப். யாரை சொல்கிறார்? அவர் நாட்டில் உள்ள இராணுவ வீரர்களையும் பைலட்ஸையும் கிரவுண்ட் க்ரூஸ் எல்லாவற்றையும் பாராட்டுகிறார். அவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பனாக என்று சொல்கிறார். We will do and the success continued will until victory. அதாவது நாங்கள் வெற்றிகரமாக பயணித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் இறுதி இலக்கு, எங்களுடைய இறுதி அல்டிமேட் கோல் வெற்றியை நோக்கித்தான் என்று அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. ஒரு விரக்தி அடைந்த ஒரு ஃப்ரக்ஷேஷன் அவருடைய முகம் தெரிகிறது. அவ்வளவு மோசமான ஒரு விவகாரத்தில் அவர் பேசுகிறார். இதற்கிடையிலே கொமெனி வழக்கத்திற்கு மாறாக பேசுகிறார். இரத்தம் சிந்தி அழிக்கும் வரை உங்களை நாங்கள் விடமாட்டோம் என சையத் அலி காமினி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த நூற்றுக்கணக்கில் மக்கள் இறந்து கொண்டிருப்பதை மறைக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, ஒரு சிறிய படையை 625 நாட்களாக ஒரு ரெபெல்ஸ் பட்டாசு கடைகளிலும் இந்திய போன்ற நாடுகளில் திருவிழாக்களில் வீசப்படுகிற வெறும் ராக்கெட்டை வைத்துக்கொண்டு ஆர்பிஜி ப்ரொஃபல்டு கன், ராக்கெட் ப்ரொஃபல்டு கன் என்று சொல்லக்கூடிய கை எறி குண்டுகளை எல்லாம் வைத்து கொண்டு, அதுவும் அமெரிக்கா படைகளால் கொடுக்கப்பட்ட குண்டுகளை மறு உருவாக்கம் செய்து வீசுகிற ரெபெல்ஸை காசாவில தோற்கடிப்பதற்கு 625 நாட்கள் தாண்டி போய்விட்டது. அவர்களை தோற்கடிக்க முடியும். நீ எப்படி ஈரானை தோற்கடிக்க முடியும்? ஈரானுடைய படைகள் எவ்வளவு கடுமையான படைகள். ஈரானுடைய படைகள்ல ஏர்ஃபோர்ஸ் இருக்குதா, இன்னும் அவர்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி. இந்த மிசைல்ல இன்னும் பயங்கரமான சூழல் இருப்பதாகவும் ஒரு சூழல், கடைசியில அணு ஆயுதங்களை வீசப்போவதாகவும் செய்தி வருகிறது. அதற்கு ஒப்பான பல குண்டுகளை, அதாவது அமெரிக்காவில் மதர் ஆஃப் பாம்னு சொல்லுது மோபு, இவர்களிடத்தில் FOB என்ற ஒரு குண்டு ஈரான் தயாரித்து வைத்திருப்பதாகவும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியும் நாம் உங்களுக்கு கொடுத்திருந்தோம். ஆக ஈரானில் அடியாளத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை தெரியவில்லை. அது ஒரு மர்மமாக இருக்கிறது. இட்ஸ் எ மிஸ்ட்ரி லேண்ட். ஒரு மர்ம பிரதேசமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் வெளியே வீசுவது அந்த 1700 கிலோமீட்டரில் இவ்வளவு மரணங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் என்ரிச் செய்யப்பட்டு 9 குண்டுகளை தயார் நிலையில் இந்த வாரம் அடுத்த வாரம் போகிறார்கள். 625 நாட்களாக தோற்கடிக்க முடிக்கிற வெறும் சாதாரண ஒரு படைகளை நீங்கள் ஈரானிய படைகளை எப்படி தோற்கடிக்கப்பார்கள்? 60,000 படைகளை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் 6 லட்சத்திற்கு மேற்படாத லேண்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபோர்ஸையும் தோற்கடிக்க முடியாது. அவர்களுடைய மிசைலையும் தோற்கடிக்க முடியாது. கப்பற்படையும் தோற்கடிக்க முடியாது. இன்னும் தற்கொலை படைகளையும் தோற்கடிப்பதற்கு சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமன் ஹூதிகளிடத்திலே பணிந்து பயந்து ஓடிய கதை உண்டு. தற்போது அமெரிக்காவுடைய எந்த அடிப்படையில் ஈரான் மீது குண்டுவீச்சுகளை அவர்கள் தடுத்து நிறுத்தப் போகிறார்கள்? ஈரானுடைய பிராக்சியாக இருக்கும் ஹவுதிகளிடத்திலே சாசனத்தை எழுதி கொண்டு ஓடினார்கள் அமெரிக்கர்கள். அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரும் சாபக்கேடு ஒன்று உண்டு. என்னவென்றால், ஆயுதங்கள் பலபலத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் கால் வைத்த இடம் எங்கும் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. ஈராக்கிலும் அவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. அதை போன்று அவர்களுடைய ஆயுதங்களால் இன்றைக்கு போரை நடத்தி கொண்டிருக்கிற காசாவிலும் அவர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. அஸ்ரப் கான் இடத்திலே ஆட்சி ஒப்படைத்து விட்டு பறந்த நேரத்தில் 18 வருஷமாக போராடி முஜாஹிதீன்கள் போராட்டம், ரஷ்யா 10 ஆண்டுகளில் தோல்வியடைந்த பின்பும் அமெரிக்கா 18 வருஷத்தில் தோல்வியடைந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய சரித்திரமில்லை. லிபியாவில் இன்றைக்கு 6 போராக்குழார்கள் கடாஃபியை வெளியேற்றி அங்கேயும் இவர்கள் சரித்திரமில்லை. மேற்கு ஆப்பிரிக்காவிலும் சரித்திரமில்லை.
வியட்நாமிலும் சரித்திரமில்லை, இன்று ஈரானிலும் அவர்கள் வெற்றி பெறப் போவதில்லை. ஏனென்றால் ஒரு சபிக்கப்பட்ட இராணுவமாக அமெரிக்கா இருக்கிறார்கள். அமெரிக்கா உலகத்தில் பெரிய இராணுவம், 1000 லட்சம் பில்லியனை அவர்கள் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனால் தரைப்போரில் அவர்கள் எங்கும் வெற்றி பெற முடியாது. அது சாத்தியமே இல்லை என்பதை ஆப்கானிஸ்தான், லிபியா, ஈராக், சமீப காலமாக இன்றைக்கு காசாவிலும் அமெரிக்கா தான் போர் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதையெல்லாம் நமக்கு கண் முன்னால் இருக்கிற உண்மைகள். ஹூதிக்களோடு எழுதி கொடுத்து விட்டு சென்றார்கள், வேண்டாமப்பா, ஹொர்முஸ் வளைகுடாவில், ரெட்சி பகுதிகளில், பரசீக வளைகுடாவில் எங்களை விட்டுருங்கோ அப்படின்னு சமாதானம் பேசுனதுனால பிராக்சிகளாக இருக்கக்கூடிய ஹூதிக்கள் அல்லது ஹவுதிக்கள் ஏமனிலிருந்து அமெரிக்காவை தாக்காமல் தப்பிவிட்டார்கள். இது நேற்று நடந்த உண்மை. ஆக இந்த அமெரிக்கா இனி எதுவும் செய்துவிடும் என்பதெல்லாம் கற்பனை கூட இஸ்ரேலுக்கு அது சாத்தியமில்லை. ஆனால் வருவார்கள். முதலில் அழிவை பார்த்திருக்கக்கூடிய பலஸ்தீனம் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் நாம் அறிந்து கொள்ள இஸ்ரேல் கடுமையான கோபத்தில் இருப்பதாகவும் மக்கள் வெகுண்டு இப்படிப்பட்ட ஒரு அழிவை அவர்கள் வாழ்நாளிலே பார்க்கவில்லை. ஏனென்றால் காசாவில் காட்சி பொருளாக பார்த்தார்கள். காசாவினுடைய மக்களோ ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு இறந்து போன குழந்தைகளை முத்தமிட்டு மறுமையின் வாழ்க்கைக்கு நீங்கள் சென்று விடுங்கள், நாங்கள் வருகிறோம் என அவர்களுக்கு ஒரு அடிப்படை கொள்கை. இது பலவரால் மோக் செய்யப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படலாம். அந்த விவகாரத்தை நாம் போகவில்லை. அப்படி ஒரு சமூகத்திற்கு முன்பு, மரணத்தை சந்திப்ப தயாராக இருக்கும் ஒரு சமூகத்திற்கு முன்பு இஸ்ரேல் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. ஏனென்றால் பெண்களும் குழந்தைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காசாவிலே அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 2 சமூகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவும் அது வெற்றி கொள்வதற்கு சாத்தியமில்லை. அதே போன்று இன்றைக்கு நம்ம ஆட்டம் பாம்பை வீசப்பட போகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே தற்போது வரை ஈரானுடைய கைகள் ஓங்கியிருக்கிறது. இன்று காலை கிடைத்த தகவலில் IRGC தகவல் அடிப்படையில் முழுமையாக பிராட்காஸ்ட் இஸ்ரேலிலே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய நகரம் முழுவதும் இருட்டு சோலையாக மாறியிருக்கிறது. பவர் செக்டார் காலி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இன்று காலை செய்திகள் வந்திருக்கிறது. தீ பற்றி எரிகிறது. அதிகாலையிலே மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப ஈரானிலையும் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் ஈரான் உண்மையை பேசுகிறது. இஸ்ரேல் 26 பேர் 34 பேர் இறந்ததாக சொல்கிறது. ஆனால் காட்சிகளோ மோசமாக இருக்கிறது. மக்கள் வீதிகளை தாண்டி பங்கர்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள். பவர் முழுவதுமாக காலி செய்யப்பட்டிருக்கிறது. பிராட்காஸ்டிங் இன்றைக்கு காலை வந்த செய்தியில் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறதாகவும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.